மார்க்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23, 24, 25. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்றார். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. சொல்லிட்டாரு பாருங்க. சுற்றி பார்த்தாரு, அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு சொன்னார், பணக்காரன் ஐஸ்வர்யவான் பணம் வச்சிருக்கவங்க என்ன செய்ய முடியாது, தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு ஆண்டு சொல்லிட்டாரு. அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, யார்கிட்டையும் பணம் இருக்க வேணாம், எல்லா பணத்தையும் விற்று சர்ச்சைக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. ஹல்லேலூயா. வீடு, லேண்டு, காரு, நகை நட்டெலாம் விற்று, அந்த காலத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் விற்று நீங்கள் சர்ச்சைக்கு கொடுத்துருங்க அப்படி தான் கொடுத்தாங்க அவங்கெல்லாம். அப்போஸ்தலர்லாம் இருக்குது 5ஆம் 4ஆம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காணியாட்சிகள் விற்று அனனியா சப்ரியா எல்லாமே விற்று அவங்களுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் தேவனுடைய ராஜ்யம், சொல்லுங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போவதற்கு ஐஸ்வர்யம் தடை என்று தவறாக புரிந்து கொண்டார்கள். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, தவறாக. அவர் சொன்னவுடைய அர்த்தம் என்ன? இயேசு நமக்குள் வந்து ஆளுகை செய்கிறார், அவர் நமக்குள் இருக்கிறார். இந்த வசனத்தை நாம் தவறாக புரிந்து கொண்டோம் என்றால் அங்கே பிரச்சனை உண்டாகும். மார்க்கின் புஸ்தகம் 10ஆவது அதிகாரம், திருவாசிங்க 10ஆவது அதிகாரம் 23. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. அப்போ யார் மேல் நம்பிக்கைக்கு சொல்றாரு? சொல்லுங்க, கர்த்தர் மீது நம்பிக்கை வைங்க. யார் மேல் நம்பிக்கை வைக்கிறாரு? ஐஸ்வர்யம் தேவையில்லைன்னு சொல்லலை, பணம் தேவையில்லைன்னு சொல்லலை. பணம் தேவையில்லைன்னா நீங்கள் இங்கே சபைக்கு வந்துருக்க முடியாது. பஸ் ஏறி டிக்கெட் கொடுக்கும்போது அல்லேலூயா அப்படின்னு அனுப்பிச்சிடுவான், அடுத்த ஸ்டாப்பில் கீழே எங்கேன்ட்டுருவான். தம்பி மென்டல் ஆட் இருக்கு, டிக்கெட் பணமே தேவையில்லை, ஐஸ்வர்யம் தேவையில்லைன்ட்டார், பணமே வேணான்ட்டார். அல்லேலூயா 3 நாளையா போட்டிங்கன்னா பார்ப்பான், டிக்கெட்டுக்கார் ஒரு விசில் அடிப்பான். ஒரு பைத்தியம் உள்ளுக்குள்ள பஸ்ஸில் ஏறிடுச்சு, அடுத்த ஸ்டாப்பில் தள்ளி விட்டுறணும், இல்லாட்டா கீழே இறக்கி விட்டுறணும் அப்படின்னா. பணம் இல்லாட்டான்னு செய்ய முடியாது, பஸ்ஸில் டிக்கெட் வாங்க முடியாது, பெட்ரோல் போட முடியாது, சாப்பிட முடியும். எல்லாத்துக்கும் பணமே பிரதானம்னு சொல்லி பிரசங்கம் சொல்கிறான். ஆனால் இங்கே ஆண்டவர் சொன்ன விதம் என்ன? ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறார். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காத, என்ன இடத்துல நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா எவ்வளோ வேணா ஐஸ்வர்யம் வச்சுக்கலாங்கிறார். என் மேல் நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா, என் மேல் நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா நீ எவ்வளோ வேணா பணத்தை வச்சுக்கலாம், செல்வத்தை வச்சுக்கலாம், நகை வச்சுக்கலாம், தங்கத்தை வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ இந்த பைபிள் படிக்கிறவங்க என்ன செஞ்சுறாங்க, எது முக்கியமோ அதை ஹைலைட் பண்ணி சொல்லாதபடி அவங்களுக்கு எது ரொம்ப சௌரியமாக இருக்குதோ அதை எடுத்துக்கிறாங்க. ஆமே, பணம் வேணாம்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்வோம்? சர்ச்சில் வந்து உக்காந்துக்குவோம். 2வது என்ன செய்வோம்? வேலைக்கு போக மாட்டோம். 3வது என்ன செய்வோம்? படுத்துக்கிட்டு இருப்போம். சரிங்களா? பணம் வேண்டாங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்காது, அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்காது, அவங்களுக்கு ஒரு திட்டம் இருக்காது, பிளானிங் இருக்காது, தீர்மானம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன் எதுவுமே இருக்காது? அவங்க என்ன முடியல உட்காந்துருக்காங்க? பணம் வேண்டாம்.
நகை வேண்டாம், பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், வீடு வேண்டாம், லேண்டு வேண்டாம், எல்லாமே வேண்டாம், இயேசு போதும் சொல்றாங்க. ஆனால் அந்த இயேசு எப்படி இருக்காரு தெரிய மாட்டேங்குது. அந்த இயேசு வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இயேசு எப்படி இருக்காரு மட்டும் பார்த்துருவோமே. அந்த இயேசு எப்படி இருக்கிறார்? தமிழில் வாசிவர், இங்கிலீஷ் வாசி நல்லா இருக்கும். சரி, இருந்தாலும் அந்த இயேசு எப்படி இருக்கார்? 1:13 வெளிப்படுத்தல். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே, அந்த 7 குத்து விளக்கின் மத்தியில நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த, மார்பருகே பொற்கச்சை பொற்கச்சை, தமிழ்ல பொற்கச்சைன்னு போட்டு, இங்கிலீஷ்ல கோல்டு ஆர்னமெண்ட். சொல்லுங்க, கோல்டு ஆர்னமெண்ட்ஸ். மாங்காய் மாலை, தேங்காய் மாலை எடுத்து கையில் செஞ்சார் அவரு. இங்கே என்ன பண்ணிட்டார் அவரு? இயேசு மார்பருகே தங்கத்தை கட்டிக்கிட்டு, வாசிங்க, மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும், மனுஷகுமாரன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அங்க பரலோகத்துல 7 குத்து விதைகள் மத்தியில போய் கொண்டிருக்கிறார். நம்ம இயேசுவோட பெரிய ஞானி பாருங்க. ஆமா, நம்ம பாஸ்டர்மார்களாம், நம்ம ஊழிக்காரங்கள பெந்தைகோஸ்து பாஸ்டர்லாம், பெந்தைகோஸ்து இல்லை அது, வேகாத கோசு, சரிங்களா? அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க இதை வெளிப்படுத்தல் 1:13 இயேசு எப்படி இருக்கிறான்னு தெரியல. இந்த வசனத்தை பற்றி அவங்களுக்கு பிடிச்ச ஒன்றை வசனம் என்ன? மார்க்கு 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லிடுறாங்க. என்ன வசனம் போட்டிருக்காங்க? மார்க்கு 10:23. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து நம் சிஷ்யரை நோக்கி, ஐஸ்வர்யமுள்ளவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்களாப்பா. ஐஸ்வர்யம் உள்ளவன் எவ்வளோ கஷ்டப்படுவான், பணம் இருக்கிறவன் எவ்வளோ கஷ்டப்படுவான். அதனால் பணம் இருக்கிறவன் என்ன செய்ய முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது அப்படின்னு தவறாக புரிஞ்சு கொண்டாங்க. ஏன்னா அடுத்த வசனம் வாசிக்க அவங்களால என்ன செய்யல முடியல. அடுத்த வசனம் போட்டிருக்கு. அங்கே சீசரப்பா சொல்கிறாரு, இயேசு தமிழ் நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய, சரி 24ஆம் வசனம், சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. 24ஆம் வசனம், இயேசுவை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கையாய், அங்கதான் கோடு போடணும். ஏதோ சொன்ன ஐஸ்வர்யத்து மேல், ஆமாம், அங்கே தான் கோடு போடணும். வசனம் டப்பன்னு வாசி போட்டு அங்கே தான் கோடு போடுங்க. ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கையாக இருக்கு. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவங்க தான் அங்கே தப்புங்கிறார். நீ ஐஸ்வர்யம் வச்சுக்கோ, பணம் எவ்வளோ வேணா வச்சுக்கோ, நகை வேணா வச்சுக்கோ, சொல்ல வேணா வச்சுக்கோ, ஆனால் அதையே நம்பிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு சபைக்கு வராமல் இருக்காத. ஹல்லேலூயா. எனக்கு என்னங்க, எனக்கு பணம் ஃபுல்லாக இருக்கு, நான் எதுக்கு இயேசு ஏற்றுக்கொள்ளணும்? அங்கே தான் நீ இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க, அங்கே தான் தப்புங்கிறார். எனக்கு நல்ல வருமானம் இருக்குது, நகை நட்டு இருக்குது, எல்லாம் வீடு இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாமே இருக்குது, நான் ஏன் இயேசு ஏற்றுக்கொள்ளணும்? எனக்கு எதுக்கு இயேசு? இயேசு நகை நட்டுக்கோ, வீடு, காடு, பங்களாதுக்கோ அதுக்கல்ல. ஆமே, அவர் இயேசு என்பவர் நீங்கள் வாழ்ந்து மரித்து பிற்பாடு உங்களுடைய உயிர், உங்களுடைய ஆத்மா பரலோகத்தில் கூட்டு போவதற்காக, உங்கள் ஜீவனை நித்திய ஜீவகாலமாய் வைக்கத்தக்கதாக இதுக்கப்புறம் ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வு பரலோகத்தில் உண்டு என்பதை அவர் மூலமாய் தான் நாம் உள்ளுக்குள்ள போக முடியுமே. அதுக்கு தானே இயேசு. ஹல்லேலூயா. நித்திய வாழ்வுக்கு இப்போ இருந்து மரித்து செத்து நாம் அடுத்த வாழ்வுக்கு போகிறோம் பாருங்களேன். அந்த வாழ்வுக்கு தான் இயேசு மிக முக்கியமாக இருக்கிறார். அவரை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் போக முடியாது. இயேசு இல்லாமல் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆமென். அதுக்கு தாங்க இயேசு. அதுக்கு தான் இயேசு. நாம் முடிஞ்சிட்டோம் சரிங்களா? அந்த இயேசுவை அப்படி சொல்லிட்டு இது வேண்டாம் சொல்லிட்டோம். அவர் இது வேண்டான்னு சொல்லலை, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேணான்னு இருக்கார். சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்க வேணாம், நம்பிக்கை வைக்க வேணாம்.
அப்போது ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வைக்க வேணாம். இன்றைக்கி நிறையா பேருடைய பிரச்சனையே என்ன அப்படின்னா, அவங்களோட பிரச்சனை வந்து நம்பிக்கை பிரச்சனை இல்லை, பணம் தான் பிரச்சனைங்கிறாங்க. இங்கே ஆண்டவர் பணத்தை பாயிண்ட்டு கிடையாது, இருதய பிரச்சனை சொல்லுங்கிறங்க, இருதயத்தை பிரச்சனைங்கிறாரு. ஆண்டோட பிரச்சனை இதுங்க, உங்களுடைய இருதயம் எதில் மீது நம்பிக்கை வைக்கிறது? வேலையின் மீதா, பணத்தின் மீதா, சம்பாத்தியம் மீதுபா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் 500 ரூபா போச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனால் அந்த நாளில் ஒரு வேலை செஞ்சால் ஒரு 2000 ரூபா பார்த்துக்கலாம், 1000 ரூபா பார்த்துக்கலாம். அங்கே தான் தப்பு, அங்கே தான் தவறு. அப்போது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஐஸ்வர்யத்துக்காக பணத்துக்காக பின்னாடி போகிறது தவறு. ஆனால் அது எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு இயேசு தான் முக்கியம் சொன்னீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் சரி ஐஸ்வர்யத்தை நீங்கள் வச்சுக்கலாம். ஹல்லேலூயா. இங்கே ஒரு மனுஷன் பாருங்கள், அவனுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை, அவனுக்குள்ள பெரிய வாஞ்சை. மார்க்கின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதே வார்த்தை அப்படி வச்சுக்கோங்க, 14ஆம் வசனம் எடுத்து வாசிச்சிங்கன்னா அங்கே ஒருத்தனை செய்யலாம், ஓடி வரான் பாருங்கள், ஓடி வரான். வாசிங்க மார்க் 10:17. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். இங்க பாருங்க, ஓடி வரான், நித்திய ஜீவன் பிறகு நான், அவனுக்கு ஒரு வாஞ்ச பாருங்க, நித்திய ஜீவன் எனக்கு வேணும், நித்திய ஜீவன் எனக்கு வேணும், நித்திய ஜீவன் எனக்கு வேணும். அப்போ அவனுக்கு ஒரு பெரிய வாஞ்ச பாருங்க. வந்து ஓடி வந்து என்ன செய்யணும், முழங்கால் சொல்லுங்க, முழங்கால் படியிட்டு. அப்படின்னு அர்த்தம், முழங்கால் யாரெல்லாம் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறீங்களோ, ஹலோ எப்படிங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கிறீங்களோ அப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க, முழங்கால் போட்டால் கையை மேலே தூக்கிடணும். ஆமே, சிலவங்களாம் செய்வாங்க, முழங்கால் போடுவாங்க, பனிஷ்மெண்ட் மாதிரி போட்டு கீழே இருப்பாங்க, சரிங்களா? அது ஒரு விதம். ஆனால் முழங்கால் போட்டு கையை மேலே தூக்கிட்டிங்கன்னா ஐ சரண்டர் ஆல் சொல்லுங்கள், ஐ சரண்டர். அப்போ நான் அவருக்கு என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நான் செய்கிறேன், முழுதுமாய் ஒப்படைக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன்னு அர்த்தம். இங்கே வந்து அந்த மனுஷன், அந்த சின்ன வாலிப தம்பி ஓடி வந்து முழங்கால் போட்டு கையை மேலே தூக்கிட்டு, ஆண்டவரே நித்திய ஜீவன் சொல்கிறாங்க இவனுக்கு, அந்த நித்திய ஜீவன் பிறகு நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல சொல்லுங்க, நல்ல போதகரே. அவனுக்குள்ள ஒரு வாஞ்ச பாருங்க, இவர் நல்லவர் என்பது அறிந்து கொண்டான். அவன் சொன்ன இவர் நல்லவர் அறிந்து கொண்டான், சரிங்களா? அப்போ நல்லவர் அறிந்து கொண்டு அவன் கேட்குறான், எனக்கு நித்திய ஜீவன் அறிவுரை நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்றார், நீ என்னை நல்லவன்னு சொல்லாதேங்கிறார். ஏன்? பூமியில் ஒருவனும் நல்லவன் இல்லை சொல்லுங்க. பூமியில் ஒருத்தனும் பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாம் அயோக்கிய பசங்க. அதான அர்த்தம். அதுக்கு அடுத்தர்த்தம் என்ன? அதுக்கு அடுத்தர்த்தம் என்ன? இல்லைன்னா பூமியில் ஒருத்தனும் நல்லவன் இல்லை அப்படின்னு அர்த்தம். இருக்கிறவங்களாம் மோசமான ஆளியா, நல்லவன் மட்டுனே நல்லவன் நினச்சேன்னு சொல்லி கடைசியில் என்ன போட்டு சாத்திர போகிறான். அவன் வந்து என்ன செய்ய, நீ என்ன நல்லவன் மட்டும் என்கிட்ட சொல்லாத. இன்னைக்கு எல்லாருமே அதான், நல்ல மாப்பிள்ளை வேணுங்க, சத்தியமாக கிடைக்காது. ஹல்லேலூயா. நல்ல பொண்ணு வேணுங்க, நிச்சயம் கிடைக்காது. எல்லாத்துக்கும் இந்த நல்ல மாப்பிள்ளை நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க. வீட்டை வந்து ரெண்டாக்கிட்டா, அவர் நல்ல பொண்ணு நீங்கள் நினச்சிட்டீங்க. பைபிள் போட்டு நல்ல பொண்ணு யாரும் இல்லை, நல்ல மாப்பிள்ளை யாருங்கிட்ட. நல்லவன் யாருமே, நல்ல அப்பா வேணும். நல்ல அப்பா எங்கேயும் இருக்கல, நல்ல அம்மா பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. நல்ல அப்பா பார்க்க முடியாது, நல்ல அம்மா பார்க்க முடியாது. நல்ல மகன்
காசு வர வரைக்கும் நல்ல மகன். அவன் சம்பாதிச்சிட்டானா அப்போ அவன் எந்த மகன் அவன் தான் உனக்கு எம்டன்னாக இருப்பான். அல்லேலூயா. ஏமன் ஆமென். அவன் சொன்னதை நீ கேட்கணும். உட்காருன்னா உட்காரு, எந்திரிமா, உட்காருந்துங்கம்மா, எந்திரிக்க. இந்தா நாய்க்கு போகிற மாதிரி 5000, 10,000, 2000. சரிங்க ராஜா. ஸ்கூல் படிக்கும்போது பின்னாடி வருவான், அம்மா பின்னாடி. இப்போ எவ்வளோ நல்ல பையன் பாருங்க, எல்லாத்துக்கும் வந்துடுறான் இவன், என் பின்னாடியே இருக்கிறான், ரொம்ப தங்கமான பையன். இப்போ உங்கள் பின்னாடி வரானா பாருங்க, நீங்கள் தான் அப்படியே போயிட்டுருப்பீங்க. ஏன்னா காலையில் கொஞ்சம் தலை வந்து கொஞ்சம் அப்படியே தலை நிமிந்துருச்சு, தாடி மீசை வந்துருச்சு, தாடி மீசை வந்துருச்சு, கையில் கொஞ்சம் காசு வந்துருச்சு. அப்போ என்ன செய்வான், போ 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 பெருசு அப்படிமா நம்மளை பார்த்து. இதை சொன்னோம்னா நம்மளை பார்த்து ஆமாம் போயிட்டே இரு அப்படிமா, நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டான். அப்போ என்ன, அவனை இத்தனை பேர் ரொம்ப நல்ல பையன் நினைச்சிட்டீங்க, நல்ல மகன் நினைச்சிட்டீங்க. நல்ல மகன் எப்படி காப்பாருங்க இப்போ, என் பொண்ணு மாதிரி தங்கமான பொண்ணு. நோ, கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறம் தெரியும் அந்த பொண்ணு எப்படி போட்டு போட்டுமா. நீ சும்மா இருமா, என் வீட்டுக்கு ரொம்ப தங்கமானவர், உனக்கு கண்டு தெரியும்ப்பா. கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடி ரொம்ப தங்கமாக பேசிட்டு இருப்பா அந்த பொண்ணு. அம்மா பேசி கேட்பா. கல்யாணம் முடிச்சு கொடுத்தோன்னே அவள் அப்படியே மாறிடுவா. யார் மாறிடுவா, அவங்க புருஷன் பேச்சு கேட்டு, புருஷன் தான் A to Z. அம்மா வந்து ஒன்றா என்ன சே இந்த பொண்ணுண்ணா, அந்த தான் சொல்கிறேனே, பைபிளில் போட்டிருக்கு உலகத்தில் யாருமே நல்லவன் இல்லை. அல்லேலூயா. அதனால் நல்லவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரையும் நம்பி என்ன செய்வேனா பழக வேண்டாம். அல்லேலூயா. சிரிச்சுட்டே இருப்பாங்க. எப்படிங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக. ஆனால் அவங்க பிளானிங் இருக்குது அவங்களுக்குள்ள மனதில், இவங்ககிட்ட ஏதாச்சும் ஹெல்ப் கேட்கலாமா, எதிர்பார்க்கலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமான்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமாம். அந்த காலத்தில் பாருங்கள், சபையில் நான் இருக்கும்போது அப்படியே வந்து ஒரு அம்மா பேக்கோடு வந்து உக்காந்துருந்துச்சு, நல்ல மஞ்சள் பேக். இந்த அம்மா என்ன பேக் ஓடப்போ யாருமே இல்லை, வந்து உக்காந்தோன்னே நான் சச்சு முடிச்சோன்னே வந்து என்கிட்ட சொத்துறையா ரொம்ப சத்துறோம். என்னங்க இந்த மஞ்சப்பைக்கு வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷம். அரிசி கொடுப்பாங்களாமே சபைக்கு வந்தானே, அது இந்த சபை இல்லாமா. அல்லேலூயா. இந்த சபையில் வந்து அரிசி கொடுக்க மாட்டோம், அரிசி வாங்குறதுக்கு உண்டான வார்த்தையை கொடுப்போம். அல்லேலூயா. இந்த சபைக்கு வந்தால் என்ன செய்வோம், சத்தமாக சொல்லுங்கள், அரிசி வாங்கத்தக்கதான வார்த்தையை கொடுப்போம். இந்த சபையில் வந்தால் பணம் கொடுக்க மாட்டோம், அரிசி கொடுக்க மாட்டோம், எதுவும் கொடுக்க மாட்டோம். ஆமே. நீங்கள் 4 பேருக்கு அரிசி தர போல அதுக்கு உண்டான வார்த்தையை கொடுப்போம். அல்லேலூயா. உங்களுக்கு மீன் நான் பிடிச்சி தந்தால் நல்லா இருக்குமா, அல்லது நீங்களே மீன் பிடிக்க சொல்லி நான் உனக்கு பழக்கி வச்சா நல்லா இருக்குமா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சிலவங்களாம் எல்லாம் கேட்க மாட்டாங்க, அப்படியே மண்டையில் தெரியாது. அதுக்கப்புறம் போய் ஏதாச்சும் கொடுங்க பிரதர், ஏதாச்சும் ஆங்க பிரதர், அது பண்ணுங்க இது பண்ணுங்க. நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. மீன் பிடிக்க கொடுக்கறதுங்கிறது அது வேற, ஆனால் நீங்களே மீனை பிடிக்க வைக்கிறது அது வேற. உங்களை இங்கே சபைக்கு வந்தால் ஆமாம் எதுவும் கிடைக்காது, கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் கிடைக்கும். அல்லேலூயா. நானும் மக்கள்கிட்ட சொல்கிறது, நீங்கள் வாங்க வார்த்தை கேளுங்க. அல்லேலூயா. ஆமாம், என்கிட்ட இருந்து எதுவுமே வார்த்தையை மட்டுமே எதிர்பாருங்க, மற்ற எதுவுமே என்கிட்ட இருந்து எதிர்பார்க்க வேண்டாம். சபைக்கு வந்தால் எதுக்கு வரோம் சொல்லுங்க, எதுக்கு வரோம்? ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, பிரசங்கம் போது உட்காந்துருங்க, சச்சு முடிட்டோம், பாசிட்டு தனியாக பேசி ஏதாச்சும் பண்ணிக்கலாம், சச்சு முடிட்டோம். அதுக்கு தான் பிரசங்கம் பண்ணுறது. சச்சு முடிஞ்சோன்னா 1 hour என்னைய உட்கார வச்சுருவாங்க. பாஸ்டர் எங்கப்பட்ட ப்ராப்ளம் தெரியுங்களா, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ அவன் அப்படி இவதுட்டான் பாஸ்டர், ஒரே அது இது பாஸ்டர். அதுக்கு தாங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு தான் பிரசங்கம் பண்ணுறோம். அந்த பிரசங்கத்தை கவனிக்கிறது இல்லை, அவங்களுக்கு உட்காரும் போது அவங்க ப்ராப்ளம் தான் போயிட்டுருக்குது. அது எல்லாமே சச்சு முடிட்டோம். அப்புறம் பிரசங்கம் பண்ணிருக்கும் போது அவங்களுக்கு என்ன ஒர்க்கு, அதை இதையும் பார்க்கறது, தூங்குறது, கண்ணும் போது என்ன வேணால் பண்ணிக்கிறது. சர்ச்சு முடிஞ்சு பாஸ்டர்கிட்ட பேசுவோம். அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு தான் இங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
சபையில் வந்தால் வார்த்தை மட்டும்தான் கிடைக்கும், மற்ற எதுவுமே கிடைக்காது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டீங்கன்னா நீங்கள் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு, நீங்கள் 4 பேருக்கு நீங்கள் உங்களால் என்னென்ன செய்யுமோ அத்தனையும் செய்யத்தக்கதான காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். ஆமென். எனக்கு எப்பொழுதும் இந்த வேலைக்கு போகிறது பிடிக்காது பாருங்கள், வேலை தரதான் எனக்கு பிடிக்கும். ஆமென் சொல்லுங்கள். வேலைக்கு போகிறது பிடிக்காது, வேலை தரதான் எனக்கு. 4 பேருக்கு நான் வேலை கொடுக்குற மாதிரி தான் கர்த்தர் வைக்கணுமே தவிர நான் வேலைக்கு போகிற மாதிரி வைக்கக்கூடாது. இப்போதைக்கு நான் வேலைக்கு நீங்கள் போகலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் இது என்ன செய்யக்கூடாது, இது ஸ்டாண்ட் கிடையாது. நீங்கள் இப்போதைக்கு வேலைக்கு போங்க, ஆனால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நீங்கள் 4 பேருக்கு வேலை தர மாதிரி உங்களை கர்த்தர் மாற்றத்தக்கதான திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேன் பாருங்க, நல்ல போது சொல்லுங்க. என்ன சொல்கிறாரு? நல்ல போதுகிறே. அவர் சொல்கிறாரு, சரி கீழே வாசிங்க. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. கீழே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். சரி, இப்போ சொல்றாரு எல்லாமே சரிங்க. கற்பனைகளை கற்பனை 2 விதம். ஒன்று தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு கற்பனை, இன்னொன்று மனிதனுக்கும் உள்ள ஒரு அது 2வது கற்பனை. இப்போ 2மே இவர் கேட்கும்போது சொல்கிறார், இவர் சொல்கிறாங்க எல்லாமே நான் சிறு வயது முதல் வச்சிருக்கேன். இப்போ எனக்கு என்ன தேவை? நித்திய ஜீவன் எனக்கு வேணும். எனக்கு நித்திய ஜீவன் தெரியுமா? நித்திய ஜீவன் என்றால் ஜோவே. சொல்லுங்கள், ஜோவேன்னு சொல்லி ஹீப்ரூல பார்த்தோம். ஜோவே என்றால் தேவ ரகமான வாழ்வு. சொல்லுங்க, தேவ ரகமான வாழ்வு. நித்திய ஜீவன் என்றால் ஜோவே. தேவ. அப்போ தேவ ரகமான வாழ்வுனா என்னது? தேவ ரகமான வாழ்வுனா தேவன் எப்படி வாழ்கிறாரோ அப்படிப்பட்ட வாழ்வை நாம் வாழ்வது. ஹல்லேலூயா. தேவன் வட்டிக்கு வாங்கிறதில்ல, பரலோக தேவன் ஃபைனான்ஸ் கிட்ட போகிறதில்ல, தேவன் எங்கேயும் போய் என்ன செய்ய எதுவுமே பண்ணுறதில்ல. சரிங்களா? இப்போது தேவன் எப்படி இருக்கிறாரு? அவர் சம்பூர்ணமாக இருக்கிறார். அவர் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா, அப்பா வெளிப்பத்தில் போட்டிருக்கு, அப்படியே தங்க வீதியாம், பளிங்கு கல்லாம், இந்த இடத்துல அவர் வாழ்கிறார். இந்த வாழ்க்கையை அவன் கேட்குறான். எந்த வாழ்க்கை கேட்குறான்? ஆமாம், தேவ ரகமான வாழ்க்கை. சொல்லுங்கள். இவங்கிட்ட சொல்லும் போது சொல்கிறார், நான் இதை சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணிட்டுருக்கிறான்டவரை, என்னது எல்லா கற்பனையும் நீங்கள் சொல்கிற அர்த்தம் ஓகே, மனிதனுக்கு உள்ள உறவு ஓகே, ஆனால் இவனுக்குள்ள அடுத்த கற்பனை ஒன்று வேலை செய்யுது. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவுல ஃபால்ட் ஆகுது. மனிதனுக்கும் விபச்சாரம் செய்யாதாக, விசனம் செய்யாதாக, தகப்பனை தாயும் கணம் பண்ணுவாங்க. இதெல்லாம் யாருக்கா உள்ள கற்பனை? மனுஷனுக்கும் மனிதனுக்கு உள்ள கற்பனை. இது ஓகே. இப்போ தேவனுக்கு மனிதனுக்குள்ள ஒரு கற்பனை இருக்கு பாருங்க, அதுதான் ஐயா ஃபால்ட்டு. அந்த ஃபால்ட் எப்படி சொல்றாரு பாருங்க, கீழே வாசிங்க. இயேசு அவனை பார்த்து வசனம் 21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. எப்படி சொல்லுங்க? அவனிடத்தில் இயேசு அவனை பார்த்து நம்ம மேலே சில ரொம்ப அப்படியே அன்பு கூறாரு. அன்பு கூர்ந்து ஏன் உங்கள்கிட்ட அன்பு கூறாரு? இவன் நல்லவன். யார்? அந்த மகன். இவன் நோக்கெல்லாம் சரியானது. ரொம்ப ஷார்ப்பான கேள்வி கேட்குறான். வளவள குலகுன்னு சொல்லதில்லை. சரிங்களா? சும்மா வளவள குலக்குன்னு தேவையில்லாதபடி பேசிட்டு டைமை வேஸ்ட் ஆகாதபடி கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். என்ன பாயிண்ட்டுக்கு வந்துட்டான்? நித்திய ஜீவன். ஆமாம், நித்திய ஜீவன் என்ன செய்ய இவன் கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். அதனால் இட்டர்னல் லைஃப், இந்த நித்திய ஜீவனில் எத்தனை விதமான காரியம் இருக்குது தெரியுங்களா? நித்திய ஜீவன்கிறது இது பேக்கேஜில் கடைசி பேக்கேஜில்
அது என்ன பேக்கேஜ்? ரட்சிப்பு. எப்படின்னு? ரட்சிப்பு. ரட்சிப்பில் சால்வேஷன் சொல்லுங்கள். சால்வேஷன் ரட்சிப்பு என்றதான இதில் கடைசி ஒரு காரியம் தான் நித்திய ஜீவன். அப்போது ரட்சிப்புனா என்னது? அது ஒரு பேக்கேஜ். அது ஒரு பேக்கேஜ். ஒரு போனீங்கன்னா மல்லிகைகளில் போனீங்கன்னா செய்வாங்க ஒரு பேக்கேஜ். அரிசி, பருப்பு, கோதுமையில் ஒரு பேக்கேஜ் செய்வாங்க, கொடுப்பாங்க. ஆனால் ஒரு இதே போல் ரட்சிப்பு ஜோவே அப்படின்னா தேவரகமான வாழ்வு, சால்வேஷன், இது ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜில் ஃபஸ்ட் எது மாதிரி இருக்குது? சந்தோஷம். ஃபஸ்ட் என்னது? சந்தோஷம். ரெண்டாவது சமாதானம், மூணாவது இளைப்பாறுதல், நான்காவது சுகம், அஞ்சாவது ஆரோக்கியம், ஆறாவது செழிப்பு, ஏழாவது ஐஸ்வர்யம், எட்டாவது தான் கடைசி காரியம் நித்திய ஜீவன். அப்படின்னா என்ன? யுக யுகமாக வாழ்வது, சாவே இல்லாத வாழ்வு. சாவே இல்லாத, ஆமாம், சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, இளைப்பாறு இருக்குது, சுகம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, செழிப்பு இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது. இவனுக்கு என்ன கடைசியாக இவனுக்கு என்ன தேவை? சாவே இல்லாத வாழ்வு. சாகவே கூடாது. கடவுள் எப்படி வாழ்றாரு? கடவுளுக்கு சாவு இருக்குதா? இயேசு கிறிஸ்து நேற்று மிண்டவென்றும் மாறாதவர். அவர் ஜீவிக்கிறார். அவருக்கு சால்வு, அந்த சாவுங்கிறது அவருக்கு இல்லை. ஆனால் இவன் வந்து டக்குன்னு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வந்துட்டான். இயேசு அவனை பார்த்து அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவர்கள் எல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். எல்லாத்தையும் விட்டுட்டு தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னிடத்துல நீ வா அப்படின்ட்டு. அவன் ரொம்ப துக்கத்தோடு போயிட்டு. அப்படி எப்படி போயிட்டான் அவன்? ஏன் துக்கத்தோடு போனான்? அதிக ஆசை. அவனுங்க அதிக ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவங்ககிட்ட இருந்துச்சு. இப்போது அதிக ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருந்தோடனே என்னாச்சு? இவனுக்கு ரொம்ப துக்கம் வந்துச்சு. ஆண்டவருக்கு என்ன இவன் ரொம்ப கோபமா? இவனை ஆண்டி பண்டாராக்கணும், இவனை எப்படியாச்சும் இவனை விற்று இவனை கையில் என்ன செய்யணும்? துருணும். ஆண்டவருக்கு ரொம்ப ஆசையா? சொல்லுங்கள். அப்படி ஆண்டவருக்கு ஆசை இல்லைங்க. அவர் கொடுக்கிறவர். அவர் கொடுக்கிற யாரையும் அவர் தரித்திராக்கிற கர்த்தர் அல்ல. அவர் ஐஸ்வர்ய சம்பனர். அவர் யாருங்க? ஐஸ்வர்ய சம்பனர். அப்போ எப்படி ஐஸ்வர்ய சம்பனர்னு சொல்லி பார்க்குறோம்? அப்போ ஐஸ்வர்ய சம்பனர்னு சொல்லி பார்க்கும்பொழுது எப்படி இப்படிப்பட்ட காரியம் உண்டாகுது? எப்படி அவர் இப்படிப்பட்ட காரியம் சொல்கிறாரு? எல்லாத்தையும் விற்றுட்டு எனக்கு வா அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னா அவன் என்ன பண்ணிட்டான்னா எல்லா பணமும் எல்லாமே அவனுதுன்னு நினச்சிட்டான். எப்படிங்க? அவனுதுன்னு நினச்சிட்டான். ஆனால் இங்கே இவர் சொல்கிறாரு, இந்த பணமெல்லாம் உண்டுல்லப்பா, இந்த பணமெல்லாம் உண்டுல்ல, இதை நீ நம்பிக்கை நீ வச்சிருக்க, இது மேல் நம்பிக்கை வைக்க வேணாம். அதனால் ஏன் மேல் நம்பிக்கை வெயி. கலாத்திர 5:11 ஒரு வசனம் அது வாசித்து போகும். கலாத்திர 5:11. சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனா இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன். 5:11. கலாத்தியர் 5:11 வாசிங்க. சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனா இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. சிலுவை பற்றி வரும் இடரல். அப்போ சிலுவை வந்து அவனுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது, அவனுக்கு ஒரு இடரலாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வித்துட்டு தான் சிலுவை தூக்கணுமா? இதெல்லாம் வித்துட்டு தான் சிலுவை தூக்கணுமா? அவர் உன்பேல் ஒரு குறை உண்டு சொல்கிறாரு. அப்போ ஏன் அந்த குறை இருக்குது அப்படின்னா அவனுக்குள்ள இதெல்லாம் அவர் என்னோடது, கர்த்தருக்கு இல்லை, இதெல்லாம் எந்துங்கிற ஒரு பெரிய தாக்கம் அவனுக்குள்ள இருந்துச்சு பாருங்க. அவனுக்கு முக்கியத்துவம் கர்த்தருக்கு தரல, அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு இல்லை. யார்கிட்ட இருந்துச்சு அவனுடைய இருதயம் முழுக்க?
ஐஸ்வர்யத்து மேலேயும் பணத்து மேலேயும் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தான் பாருங்க. இருதயத்தில்